கௌரி அம்மா அக்ஷயோட வாழ்க்கை இதுக்கப்புறமாவது நிம்மதியா இருக்கணும், அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, புருஷன் வீட்டுல வாழ்னாலும் பரவாயில்ல, தன்னுடைய பொண்ணா தான் வீட்டுல இருந்தா போதும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு தான் எடுத்திருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த விஷயத்தை பத்தி இனியா கிட்டயோ விக்ரம் கிட்டயோ பேசுறதுக்கு என்ன தயக்கம் தான் எனக்கு புரியல. சரி, அவங்க தான் கோவத்துல இருக்கிறாங்க, தான் பொண்ணு திடீர்னு தான் உயிரையே விட துணிஞ்சிட்டாலே அப்படின்னு பதட்டத்துல முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இளங்கோ, யாழினி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது விக்ரமுக்கு போன் பண்ணியோ இல்ல இனியாவுக்கு போன் பண்ணியோ தகவலை சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அக்ஷயாவுக்காக தான் இனியா ஜெயிலுக்கு போனாங்க, கொலைகாரின்ற பட்டத்தை சுமந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறது ஏன் தான் எனக்கு புரியல. அக்ஷயாவோட வாழ்க்கைக்காக கௌரி அம்மா எடுத்திருக்க இந்த முடிவு சரியானதுன்னு உங்க மனசுக்கு படுதா, இல்ல இதை இனியா கிட்டையும் விக்ரம் கிட்டையும் சொல்லியிருந்தா வேற ஏதாவது மாற்று வழிகள்ல அவங்க இந்த பிரச்சனையை தீர்த்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. கௌரி அம்மா ராஜ்யம்மா வீட்டுக்கு வந்து இவ்வளவு கேவலமா பேசினாலதான் அக்ஷயா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. உண்மையில சூர்யாவுடைய நிலையிலிருந்து கௌரி அம்மா யோசிச்சு பார்த்திருக்கணும். சூர்யாவுக்கு அக்ஷயா கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது அவங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். தன்னுடைய அம்மா சொன்னதும் ஒரு வார்த்தை கூட பேசாம அக்ஷயா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா வாய் திறந்து நீ சொல்றதாமா சரி, நீ காட்டுற பாதையில நான் போறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. சூர்யாவும் யார் முன்னாடியும் எனக்கு அக்ஷயா கூட வாழ விருப்பமே இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு அவரும் சொல்லல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வீட்டுல அக்ஷயா மேல யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ அவங்க கூட சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ண பிறகு இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இது சரியான விஷயம்னு கௌரி அம்மாவை நம்ம நிச்சயம் பாராட்டலாம். அக்ஷயா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறவங்க இளங்கோ கிட்டையும் யாழினி கிட்டையும் எந்த காரணம் கொண்டும் இந்த விஷயம் மட்டும் இனியாவுக்கு தெரியவே கூடாது, அவளுடைய வாழ்க்கையை வாழட்டும், நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்றாங்க. அக்ஷயா வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு தான் வாழ்க்கையவே அர்ப்பணிக்க தயாரா இருக்காங்க இனியா. இது கௌரி அம்மாவுக்கு தெரியலன்றதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. ராஜ்யம்மா வீட்டுக்கு போற வழியிலேயே அக்ஷயா அழுதுகிட்டே வந்தவங்க அண்ணி எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க கிட்ட இதை சொல்லாம இருக்கிறது சரியில்லைன்ற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா கௌரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா பேசின பேச்சுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. சூர்யா மட்டும் நல்லவரா இருந்தா பத்தாது, அவருடைய அம்மாவும் நல்லவங்களா இருக்கணும், அப்பதான் நீ நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஏமா கௌரி அம்மா, அப்படி பார்த்தா ஊர்ல உலகத்துல எந்த பெண்ணும் நிம்மதியா வாழவே முடியாது. போதாத குறைக்கு எதிரத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி ராஜி அம்மாவை மறுபடியும் போன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் கையெழுத்து வாங்கிட்டேன், அதை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லவும் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ராஜி அம்மா. இது எதுல போய் முடிய போகுதோ தெரியல. போதாத குறைக்கு இவங்களை எப்படி நிம்மதியெல்லாம் விடக்கூடாது, இவங்க நிம்மதி இன்னும் கெடுக்கணும்னு விஷவள்ளியை இனியாவுக்கு போன் பண்ணி எல்லா தகவலையும் சொல்லவும் ஆரம்பிச்சா. இதை கேட்டதும் இனியா அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மாயாவை நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சாட்சி சொல்ல வரும்போது பயன்படுத்தின ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.